இந்த படத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டுறது யார் அப்படின்னா தேவி ஸ்ரீ பிரசாத். நிறைய பேர் வந்து சொன்னாங்க தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, இதுக்கு எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியல. அது இல்லாமல் அவர் இந்த சிங்கம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக போடுவார். அவர் எப்படி இந்த படத்துக்கு போட்டிருப்பாருன்னு ரொம்ப ஆத்மாத்மா ஒரு சீன்லாம் வரும். அது ஒரு அப்படியே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு யாசகம் போட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். அப்படியே போயிட்டு ஒரு படியில் ஏறி நிற்பார். அவர் திரும்பி பார்ப்பார். அவ்வளோ சூப்பராக அதில் பிஜிஎம் எலிவேட் ஆகும். அந்த சீனுக்கு அதுதான் கரெக்டு, அவ்வளோதான் அளவு அப்படிங்கிற மாதிரி போடுறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ சூப்பராக, அதாவது நிறைய பேரை பயன்படுத்தணும், நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் நல்லா இருக்காங்க, பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக போட்டிருந்தாரு. இதை தாண்டி இந்த படம் தெலுங்கு படம் மாதிரி இருக்குது, தமிழ் படம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நிறைய இடத்துல டப்பிங் வந்து இப்போ தனுஷ் ராஷ்மிகா மந்தானா பேசும்போது தமிழில் பேசுகிறாங்க, மற்ற ஆக்டர்ஸ் பேசும்போது இப்போ அப்பான்றதை நானான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பார்க்குறவங்களுக்கு அப்பா அப்படி சொன்னாலும் நமக்கு தெரியும், அவங்க நானான்னு வந்து அவங்க வாயசிக்கிறாங்க, இதில் வந்து வாய்ஸில் அப்பான்னு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இது கொஞ்சம் தெலுங்கு படம் அந்த சாயல் இருக்கே அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும்.